உடம்புல இருக்கிற ரத்தம் முழுசையும் சிவனுக்கு அர்ப்பணிச்சு வரம் வாங்கிட்டு வந்தவனா என் சக்திக்கு முன்னால யாருமே வர முடியாது. நான் செய்யறத தடுக்கவும் முடியாது. நான் நினைச்சது நடந்தே தீரும். புரியுதா? சாமி சொன்ன மாதிரி நீ நல்லாவே இருக்க மாட்ட, நீ நல்லாவே இருக்க மாட்ட. என்ன எல்லாம் ஒரு நாளும் நிறைவேறாது. என்னை எதுக்குறவங்களுக்கு இதுதான் கதி. லேக்கான்னா சும்மா இல்லடா. நீ எதுக்கு முதுகுல பாம்பு படத்தை பச்சை குத்தி இருக்க? கடவுளே, என்ன சுத்தி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒன்னும் புரியல. திடீர்னு தாடிகாரன் என் கழுத்தாண்ட பாம்பு படம் பச்சை குத்திக்குது அது இதுன்னு சொல்றான். அப்புறமேட்டுக்கு தாடிகாரன் எங்க போனான்னு ஒண்ணுமே தெரியல. ஆளே அப்ஸ்காண்ட் ஆயிட்டான். போனே அடுக்க மாட்டான். நான் இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல. ஒண்ணு மாத்தி ஒண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகினே இருக்குது. பொம்மி அக்கா எங்க இருக்குது, எப்படி இருக்குது, அக்காக்கு ஏதாவது பிரச்சனையான்னு எதுவுமே புரிய மாட்டேங்குது. தாடிகாரனுக்கு என்னத்துக்கோசரம் இத்தனை குழப்பம்? என்ன பிரச்சனை? ஐயோ, எனக்கு என்ன ஏதுன்னு ஒன்னும் புரியல. நீதான் துணையா இருந்து எங்களை காப்பாத்தணும். இது ஏத்தன விளக்கு யாரோ ஊதி அணைச்ச மாதிரி அணையுது. ஐயோ, சகுனமே சரியில்லையே. என்னத்துக்கோசரம் எப்படி ஆகுது? அடிகாரனுக்கு எதுவும் ஆபத்தா இருக்குமா? வா சித்தார்த், வா. நான் சொன்னா நீ எதையும் நம்ப மாட்டேன். ஆனா இப்போ அந்த சாமியாரா நான் உருவெடுத்து சொல்லி கூட உன் மனசுக்குள்ள ஒரு ஊசலாட்டம் இருக்கிறது எனக்கு தெரியுது. வா சித்தார்த், உன்னை எப்படி என் வழிக்கு கொண்டு வரேன்னு பார். லேக்கா, சித்தார்த் வாங்க. என்ன திடீர்னு இங்க தேடி வந்திருக்கீங்க? ஏன் லேக்கா, ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல, மைண்ட் எல்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, அதான். அதுவும் அந்த பாம்பு தப்பிச்சு போனது என் மனசுக்குள்ள என்னவோ பண்ணுது. அதுவும் எங்க அப்பா சாவுக்கு அந்த பாம்பு காரணமா இருந்திருக்குமோன்னு தோன்றத என்னால தடுக்கவே முடியல சித்தார்த். அது கையில கிடைச்சும் விட்டுட்டோமேன்னு பெரியா இருக்கு சித்தார்த். அதான் ரொம்ப வெறுப்பாகி நான் ஊருக்கே கிளம்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். நோனோ, என்ன லேக்கா திடீர்னு இப்படி சொல்றீங்க? அன்னைக்கு நீங்க இங்கே இருக்குன்னு சம்மதிச்சீங்கல்ல? சொன்னேன், ஆனா மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கு, அதான் கிளம்பிடலான்னு பாக்குறேன் சித்தார்த். சாரி சித்தார்த். லேக்கா லேக்கா ப்ளீஸ், நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேக்குறேன். நீங்க இருந்தா மட்டும்தான் இந்த பாம்பால என் குடும்பத்துக்கும் ராணிக்கும் அவ வயித்துல வளர குழந்தைக்கும் வர ஆபத்தை தடுக்க முடியும். ப்ளீஸ். இல்ல சித்தார்த், விட்டுருங்களேன் என்ன. ப்ளீஸ், இங்க பாருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க.
பாருங்க. ஐயோ, ஏலேக்கா என்னாச்சு? இந்த குறி இது எப்படி வந்துச்சு? ராணியோட முதுகுல இருந்துச்சு. அத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்கலாம் தான் வந்தேன். சித்தார்த், நான் சொன்னப்ப நீங்க நம்பல. இது இச்சாதாரி போடுற சர்ப்பக்குறி. இந்த குறிய இச்சாதாரி ஒருத்தருக்கு போட்டுட்டா அவங்கள குறி வச்சிருச்சுன்னு அர்த்தம். அடுத்த 24 மணி நேரத்துல அவங்கள கொன்னுடும். என்ன சொல்றீங்களேக்கா? ஆமா சித்தார்த், இச்சாதாரிய பத்தி ராணி கண்டுபிடிச்சதுனாலதான் அவளுக்கு இப்படி ஒரு ஆபத்து ஏற்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இப்பவாவது நான் ஏன் பயப்படுறேன்னு புரியுதா? அந்த இச்சாதாரி பாம்பு சாதாரண பாம்பு இல்ல, அது மனுஷ ரூபத்துல கூட வரும். அது எந்த உருவத்தை வேணாலும் எடுக்கிற சக்தி இருக்கு. இதுக்கு தான் சித்தார்த் நான் கிளம்புறேன்னு சொன்னதே. ஏன்னா நான் சொன்னதை எதையுமே நீங்க நம்ப மாட்டீங்க. அப்படி இருக்கும்போது நான் இங்க இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நான் அல்லாட முடியாது. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. நோ லேக்கா, நோ. நான் உங்களை நம்புறேன். நீங்க முதல்ல என்னன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, அந்த இச்சாதாரி நினைச்ச நேரத்துல நினைச்ச உருவத்தை எடுக்க முடியும். இன்ஃபேக்ட் ராணி உருவத்தை கூட அது எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த பாம்புக்கு ஒரே ஒரு கட்டுப்பாடு இருக்கு. அதால ஏன் உருவத்தை எடுக்கவே முடியாது. அது எப்படி? ஏன்னா எங்க குலசாமியே நாக தேவதை தான். அதையே தெய்வமா கும்பிடுற பாம்பாட்டு இனத்தை சேர்ந்தவங்கிறதுனால எங்களோட குலத்துல வர யாரோட உருவத்தையும் அந்த இச்சாதாரியால எடுக்கவே முடியாது. அதனால எந்த சூழ்நிலையில யார் என்ன சொன்னாலும் அதை நம்பாதீங்க. இந்த விஷயத்துல நான் சொன்னதை மட்டும்தான் நீங்க கேட்கணும். என்ன சித்தார்த் இப்படி யோசிக்கிறீங்க? நான் உங்க குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்றேன். அதுக்கே நீங்க இப்படி யோசிக்கும் போது நான் என்ன பண்ண முடியும்? நான் கிளம்புறேன் சித்தார்த். ப்ளீஸ் என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. லேக்கா ப்ளீஸ் ஒரு நிமிஷம். லேக்கா, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நீங்க சொல்ற அத்தனையும் நான் கேள்வி கேட்காம செய்யறேன். நான் உங்களை மட்டும்தான் நம்புறேன். நான் வேற யாரு சொல்றதையும் நம்ப மாட்டேன். ப்ராமிஸ்? என்னங்க ப்ராமிஸ்லாம் கேக்குறீங்க? ப்ராமிஸ் பண்ணாதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ப்ளீஸ். ஷோர் லேக்கா, நீங்க சொன்ன அத்தனை விஷயத்தையும் நான் காப்பாத்துவேன். நீங்க சொல்றத மட்டும்தான் நான் நம்புவேன். இக்காரணத்தை கொண்டு நான் வேற யார் சொல்றதையும் கேட்கவே மாட்டேன். வாங்க போலாம். சித்தார்த், நான் விரிச்ச வலையில மொத்தமா வந்து விழுந்துட்டேன். இனிமே என் நோக்கம் நிறைவேற எந்த தடையும் இருக்காது. இனிமேதான் இந்த லேக்காவோட ஆட்டம் ஆரம்பிக்க போகுது. பொம்மி அக்கா வாண்டே என்ன செய்யறதுன்னு போய் கேட்போம். அக்கா வேற என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேங்குதே.
ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்ன இது ஒரே அபசகுனமா காட்டுது? என்னத்துக்கோசரம் இப்படி நடக்குதுன்னு ஒன்னும் புரியலையே. ஷோ, இந்த தாடிகாரன் வேற போனை எடுக்கவே மாட்டான். அக்கா, என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. என்னால சத்தியமா எதையும் யோசிக்க கூட முடியல. தாடிகாரன் என்னடான்னா தொட்ட 90க்கும் பயந்து அத்தை பண்ணாத இத்த பண்ணாதன்னு பயந்துகினே இருக்கிறான். இப்போ என்னடான்னா எங்க போய்கிறான்னே தெரியல. போனே எடுக்க மாட்டான். என் கழுத்துல பாம்பு இருக்குது ஆச்சா போச்சான்னு பெரிய கலாட்டா பண்ணிட்டு போய்கிறான். நானும் எல்லாராண்டியும் கேட்டு பார்த்துட்டேன். யாரு கண்ணுக்குமே அது தெரியல. என்னக்கா இது? இப்ப என்னடான்னா விளக்கேத்தலான்னு போனா விளக்கு அணையுது. அதுவும் சும்மா இல்ல, யாரோ ஊதி அணைச்சா மாதிரி இருந்துச்சுக்கா. குங்குமம் வேற கொட்டுச்சு. அதான் தாடிகாரனுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரியா இருக்குதுக்கா. நீ என்னடான்னா எதை பத்தியும் கவலைப்படாம இவ என்ன செய்வா வயிற்றுக்குள்ளார புள்ளைய வச்சுக்கின்னு அல்லாடுறாளேன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாம இருக்கிறியக்கா. சொல்லுக்கா, உனக்கு என்னதான்க்கா பிரச்சனை? என்னக்கா தண்ணி எல்லாம் சிவப்பு கலர்ல காட்டுது? ஷோ, இந்த மீன் என்னதான் சொல்ல வருது? உண்மையாவே ஏதோ ஆபத்து இருக்குதுன்னு தான் சொல்ல வருதா? ஐயோ சொல்லுக்கா. என்னக்கா நீ எதுவுமே சொல்ல மாட்டற? ராணி, யோ, என்னயா நீ போன் பண்ணா எடுக்கவே மாட்ற? எங்கயா போன? ராணி, நான் சொல்றது கொஞ்சம் கவனமா கேளு. என்ன சொல்ல போற நீ? அது வந்து உன் முதுகுல பாம்போட குறி மாதிரி ஒண்ணு தெரிஞ்சது இல்ல? அதுக்கு என்ன போ? அதுக்கு பேரு சர்ப குறியாமா. அது இந்த இச்சாதாரி குறி வைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது போடுமாமா. அந்த குறி போட்ட 24 மணி நேரத்துக்குள்ள அந்த குறி இருக்கிறவங்கள இச்சாதாரி பழி வாங்கியே தீரும்னு லேக்கா சொல்றாங்க. என்னயா இதெல்லாம் நம்புற மாதிரியா இது? சித்தார்த், உங்கள மாதிரியே தான் அவங்களும் நம்ப மாட்டேங்கிறாங்க பாருங்க. இல்ல ராணி, முதல்ல லேக்கா சொன்னப்ப இது மேல எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்ல. ஆனா இப்ப இவங்க திரும்ப திரும்ப அதை சொல்றத பாக்கும்போது உனக்கும் சரி வயித்துல இருக்கிற பாப்பாக்கும் சரி எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. அதானே? அதான் மூஞ்சிலியா எழுதி ஒட்டிக்குத. நீ என்ன சொல்ல வரன்னு பாப்புக்கு சொல்லாம ஒப்புக்கு என்னையும் சேர்த்துக்கிற. அதானே? சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. இங்க பாரு, லேக்கா கிட்ட இது சம்பந்தமா பேசுறதுக்காக நான் கொஞ்சம் வெளியே போறேன். சோ இந்த ரூமை விட்டு நீ எதுக்காகவும் வெளியே போக கூடாது. நான் என்னத்துக்கு வெளியே போக கூடாது? ஐயோ ராணி, வெளியே போனா ஆபத்து. ஆமா ராணி, அந்த இச்சாதாரி சாதாரண பாம்பு இல்ல. எப்போ என்ன பண்ணுன்னே சொல்ல முடியாது. அது உங்க மேல கண்ணு வச்சிருக்கோன்னு தோணுது. இச்சாதாரியாவது குச்சாதாரியாவது யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த ராணியா அசையவே முடியாது. புரியுதா? ராணி, இங்க பாருங்க, நீங்க சொல்றதுல எனக்கு சுத்தமா நம்பிக்கையே கிடையாது.
நான் என்னத்துக்கோசரம் இந்த ரூம்குள்ளாரே உட்காந்துருக்கணும்? அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. ஐயோ ராணி, கொஞ்சம் அமைதியா நான் சொல்றத கேள. நான் என்ன எப்பவுமா இருக்க சொல்றேன்? 24 மணி நேரம் தான், வெறும் 24 hours தானே. ப்ளீஸ், நான் வீட்ல இருக்க எல்லார்கிட்டயும் இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். சரியா? நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். யோ, நீ எங்கயா கிளம்புற? அதான் சொன்னேன்ல, இத பத்தி லேக்கா கிட்ட கொஞ்சம் பேசணும். இத பாரியா, நீ வெளிய போனா நானும் வருவேன். அவள்தான் சொல்லிட்டேன், நீயும் வெளிய போக கூடாது. என்ன இவ திரும்ப திரும்ப நம்ம வழியில குறுக்க வந்துகிட்டே இருக்கா? ராணி, நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. உங்க உயிருக்கு ஆபத்து ஏற்படாம இருக்கணும்னா சித்தார்த் வெளியில வந்துதான் ஆகணும். உங்களை காப்பாத்ததான் அவர் எல்லா ஏற்பாடும் பண்றாரு. இல்ல, எனக்கு பயமா இருக்குது. அதுவும் நடக்கிறதெல்லாம் எதுவுமே சரியில்லை. அதனால நீ எங்கேயும் வெளிய போக கூடாது. புரிதா இல்லையா? இங்கதான் இருக்கணும். சரி, நான் கீழே தான் இருப்பேன். போதுமா? நான் வேற எங்கேயும் போகல. ச்சே. என்னது இது? இந்த தாடிகாரன் வாய்க்கு வந்தபடி இன்னமும் பேசினே இருக்கிறான். முதல்ல எதுவும் நம்ப மாட்டேன்னுவா, இப்ப என்னடான்னா மொத்தமா உல்டாவா மாறி இருக்கிறான். எது என்னவோக்கா, தாடிகாரனுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. என் கொல்சாமி, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த பாப்பாக்கு எந்த ஆபத்தும் வராம நல்லபடியா பெத்தெடுத்து இந்த உலகத்துக்கு கொண்டு வரணும். சின்ன பொம்மி அக்கா என் வயிற்றுக்குள்ளார இருந்து வரப்போறா. ஆமா, அந்த இச்சாதாரி, சாரி லேக்கா எதுக்காக நம்மள பேசணும்னு வர சொல்லிருக்கா? எனக்கு மட்டும் என்ன முன்னாடியே தெரியுமா என்ன? தெரிஞ்சிருக்குமோன்னு நினைச்சு கேட்டேன். சரி, வரட்டும். வந்துட்டேன். என்னாச்சு லேக்கா? என்னோட கோவம்லாம் அந்த ராணியை நினைச்சுதான். நாம எந்த மூவ் பண்ணாலும் எப்படியாவது கெஸ் பண்ணிடுறாவ. அவளுக்கு என் மேல நம்பிக்கையே வரல. நான் தான் சொன்னல, அவ சாதாரணமான ஆள் இல்ல, யமகாதகின்னு. சரி, அதை விடுங்க. எதுக்காக எங்களை பேசணும்னு சொல்லி வர சொன்னீங்க? நாளைக்கு நடக்க போற யுத்தத்தோட திட்டத்தை சொல்றதுக்காக தான் வர சொன்னேன். என்னது யுத்தம்? யுத்தம்னா சாதாரண யுத்தம் இல்ல, 200 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற யுத்தம், காதல் யுத்தம். எனக்கும் சித்தார்த்துக்கும் என்ன தொடர்பு? நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னு உங்களுக்கு குழப்பமா இருக்குல்ல? இந்த தொடர்பு இன்னைக்கு நேத்துக்கு இருக்கிறது இல்ல, 200 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற தொடர்பு. அப்போ என் பேரு மோகினி. அப்போ என்கிட்ட அவ்வளோ சக்தி இல்லாததுனால நான் தோத்து அழிஞ்சு போனேன். ஆனா இப்போ 200 வருஷமா தவம் செஞ்சு வர வாங்கி எதை வேணாலும் பண்ண முடியும்னு இருமாப்போட இருக்கிற இச்சாதாரி நாகம்னா. அன்னைக்கு முடியாதத முடிச்சு காட்டுறதுதான் என்னோட திட்டமே. நாளைக்கு வரப்போற நாக பௌர்ணமியில நானும் சித்தார்த்தும் ஒன்னு சேர்ந்தே ஆகணும். அதை நோக்கிதான் நான் காய நகர்த்திக்கிட்டு இருக்கேன். அதுக்காக தான் ராணிக்கு இப்படி ஒரு சர்ப்பக்குரிய போட்டேன். சித்தார்த் ராணி உயிருக்கு ஆபத்துன்னு நினைச்சு கடும் டென்ஷன்ல இருக்கான். அதை பயன்படுத்தி 200 வருஷத்துக்கு முன்னால நான் தோத்து அழிஞ்சு போன அதே இடத்துக்கு சித்தார்த்த கூட்டிட்டு போவேன். இப்பவே சித்தார்த் ராணிய அந்த ரூமை விட்டு வெளியில வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அதனால ராணி அந்த ரூமை விட்டு வெளியில வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. சித்தார்த் ராணியையும் அவ வயித்துல வளர்ற குழந்தையும் காப்பாத்துறதுக்காக நான் சொல்ற எதை வேணாலும் பண்றதுக்கு ரெடியா இருக்கான். அதனால என் கூட சேர்ந்து வர அவனோட நான் சேர்ந்து என்னோட முழு சக்தியை அடைஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போவேன். இந்த நிகழ்வுல சித்தார்த் இந்த உலகத்தை விட்டே போயிடுவான். நீங்க இங்க இருந்து பண்ண வேண்டிய வேலை என்னன்னா,
ராணி என்னென்ன பண்றாங்கற அப்டேட் எனக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க. அதே சமயம் ராணிய வீட்டை விட்டு வெளியில வராம பாத்துக்க வேண்டியது உங்க வேலை. சரி, இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் யாருக்கும் சந்தேகம் வராதா? சந்தேகம் வந்தா என்ன பண்ண முடியும்? எனக்கு தான் முழு சக்தியும் வந்திருக்குமே. அதை பயன்படுத்தி இந்த முழு குடும்பத்தையும் காவு வாங்கிடுவேன். ராணி எல்லாம் அதுக்கப்புறம் என் கால் தூசு. நீங்க சொல்ற மாதிரி நடந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாக பௌர்ணமி திதி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன உங்களால தொடர்பு கொள்ள முடியாது. என்ன? அப்போ உங்க கூட இருந்த இந்த திட்டத்தெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ண யாராவது இருக்காங்களா? இனிமேதான் அவங்கள உருவாக்க போறேன். என்னது, உருவாக்க போறீங்களா? ஆமா, நாக பௌர்ணமி திதி ஆரம்பிச்சதுமே கிழக்கு நாகினி, மேற்கு நாகினி, வடக்கு நாகினி, தெற்கு நாகங்கிற 4 மாய நாகங்களை உருவாக்க போறேன். அந்த திசை நாகங்கள் என்னோட இலக்கு அடையறதுக்கு தடையா யார் வந்தாலும் அவங்கள கொன்னுடும். நாளைக்கு நடுநிசி 12 மணிக்கு முழு பௌர்ணமி வரும். நான் சித்தார்த்தோட சேர்ந்து நான் என்னோட முழு சக்தியை அடைஞ்சிருப்பேன். சித்தார்த் இறந்திருப்பான். அதுதான் எங்களுக்கு வேணும். சூப்பர். அதுக்கப்புறம் இந்த ராணியையும் இந்த வீட்டையும் ஒரு கை பாத்துடலாமேக்கா.